ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே எனக்கு மிகவும் பிரியமான உறவுகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை நாளிலே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் பல வேளைகளில் அன்னை மரியாளினுடைய புகைப்படங்கள் அல்லது அன்னை மரியாள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அல்லது காணொளிகளை பார்க்கும் பொழுது நான் கவனித்த ஒரு விடயம், அன்னை மரியாள் அந்த புகைப்படங்களில் அல்லது அந்த வீடியோக்களில் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றாள். உண்மையாலுமே அன்னை மரியாளை இந்த பட இயக்குனர்கள் ஏன் இவ்வளவு அழகாக காட்ட வேண்டும்? அல்லாவிட்டால் அன்னை மரியாளினுடைய கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கக்கூடிய பெண்களை ஏன் இவ்வளவு அழகாக செழிப்பு மிக்கவர்களாக காட்ட வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, அதற்கான பதில் இன்றைய நாளினுடைய லூக்கா நற்செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவளே வாழ்க என வாழ்த்தும் பொழுது எங்களுக்கு நன்றாகவே தெரிய வருகின்றது, அன்னை மரியாள் ஆண்டவரினுடைய அருளினை அபிஷேகத்தினை முற்று முழுதாக பெற்றிருப்பதால் அவள் அகத்திலும் புறத்திலும் அழகு மிக்கவளாக விளங்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அன்னை மரியாளை தன்னுடைய திட்டத்திற்காக அழைத்த ஆண்டவர். அன்னை மரியாளின் மூலமாக தன்னுடைய திருமகனை இந்த உலகிற்கு உதிக்க வைத்த ஆண்டவர் அவளை மாசு மறுவில்லாமல் அகத்திலும் புறத்திலும் தூய்மையானவளாக பாதுகாத்து வருவதை நாங்கள் நற்செய்திகளிலே வாசிக்க கேட்கின்றோம், இறை வார்த்தைகளிலே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் கூட நாங்களும் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆண்டவருக்கு புகழ்பாடும் அதே வேளை, ஆண்டவரினுடைய திட்டம் அன்னை மரியாளில் நிறைவேறக்கூடிய அதே வேளை, ஆண்டவர் எங்களுக்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் நாங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு, ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் செயற்படுத்திக் கொள்வதற்கு அன்னை மரியாளினுடைய பரிந்துரைகளையும் அவளுடைய வேண்டுதல்களையும் வேண்டி இன்றைய நாளிலே நாங்களும் ஜெபித்துக் கொள்வோம். ஆமேன்.